வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியானதா செய்ய போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சேவை தான். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் அந்த டயட்ல இதை சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வீடியோவில் போகிறதுபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட்டு டின்னராகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த சேவை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே அதை வச்சுருங்க மூடி போட்டு. ஏன்னா இது அப்படியே அது வேகணும். அது தண்ணி நல்லா கொதிக்க ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணியிலேயே அது நல்லா உங்களுக்கு பாயில் ஆகிடும். அந்த சேவை வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் எப்போவுமே அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு 2 மிளகாய் வத்தல். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த சேவைக்கு வந்து நம்ம தொட்டுக்கு எதுவுமே வேணாம், அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது லெமன் சேவைன்றதுனால தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடும் போது எப்போவுமே அடுப்பு அணைச்சிட்டு தான் போடணும். ஏன்னா நம்ம இது சேவை செய்கிறோம், லெமன் சேவைன்றதுனால நம்ம லெமன் இதில் ஊற்ற போகிறோம். அதனால் இது வந்து நம்ம அடுப்பு அணைச்சிட்டு தான் எப்போவுமே நம்ம மஞ்சப்பொடி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த வெந்த சேவையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த இது அப்படியே அதோடய நல்லா கலந்துருங்க. இந்த சேவை வந்து இப்போ என் பொண்ணுக்கு தான் நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கேன். காலையில் அவளுக்கு பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நான் இதை செஞ்சிட்ருக்கேன். வேறு யாருக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெமன் எடுத்து புழிஞ்சிருக்கேன். அதிலே உப்பும் சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு லெமன்லேயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். அந்த உப்பும் சேர்ந்துடும். நான் இதிலே சேவை நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி சேவையெல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அப்படியே அதை நல்லா கலந்துடலாம். இப்போ அதை கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான எலுமிச்சம்பழம் சேவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சேவையை. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டோம்னா அவ்வளோதான், ஒரு அருமையான எலுமிச்சம்பழம் சேவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லை இது ப்ளெயினாகவே இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி போட்டு அதில் அப்படியே கலந்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான எலுமிச்சம்பழம் சேவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.